கணவன் வேறொரு பெண்ணுடன் ஹனிமூன் சென்றதாக கூறி இளம்பெண் ஒருவர் விமான நிலையத்தில் வாக்குவாதம் செய்தார். அவரை தடுக்க முயன்ற உறவினரை கன்னத்தில் பலார்விட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவீந்திரன் வழங்க கேட்கலாம். ரவீந்திரன், கோவை விமானத்தில் நடைபெற்ற இச்சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கோவை விமான நிலையத்தில் இருந்து உள்நாட்டுக்கு 30 விமானங்கள் இயக்கப்படுகிறது. அதே போன்று வெளிநாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 விமானங்கள் இயக்கப்படுகிறது. இந்த விமான நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு 10,000 பயணிகள் வந்து செல்கின்றனர். மேலும் அவர்கள் உறவினர்கள் வரவேற்கவும் வழி அனுப்பவும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு சுமார் 7:20 மணிக்கு சென்னையிலிருந்து கோவைக்கு வந்த விமானத்தில் பயணிகள் வந்து வெளியே சென்ற பிறகு சிறிது நேரம் கழித்து ஒரு ஆணும் பெண்ணும் வெளியே வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது பார்த்தீங்கன்னா அனைவரு முன்னிலையும் என்னை விட்டு திரும்ப செய்துவிட்டு அவளுடன் கண்ணில் ஹனிமூன் போயிட்டு வரையடா என பொம்பளை பொறுக்கி என கணவனை தகாத வார்த்தையால் திட்டி தாறுமாக வசைபாடினார். இதனைத் தொடர்ந்து அங்கு இருந்த அந்த நபரின் சொந்தக்காரர் அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்து சமரசம் செய்ய முயன்றார். அப்பொழுது அவரது கன்னத்தில் அறைந்த அந்த பெண் அவர் சட்டையை பிடித்துக் கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலரிடம் தடுக்க சென்ற போது சேஃப்டி காசு இருந்தால் என்ன வேணுமானாலும் செய்வீர்களா என வாக்குவாதம் செய்தார். மேலும் அங்கிருந்தவர்கள் பார்த்து அந்த பெண், இத்தனை பேர் நிற்கிறீர்கள், காரில் வந்து தப்பித்து செல்கிறார், அவனை பிடிக்க முடியவில்லை என கேள்வி கேட்டு அங்கிருந்தவர்களை திட்டினார். இதனால் கோவை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்து பீளமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரவீந்திரன், தகவலுக்கு நன்றி.